அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 26/3/2025 மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி 12ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை, குறள் 429. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். தெளிவுரை: பின்னே வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் எதுவுமே இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம். இன்று சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது. சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில், அதோடு கூட சூரியனும் ராகுவும். சந்திரன் மகரத்தில் விளிம்பில் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று புதிய தொடர்புகள் உண்டாகும், நிம்மதி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் கூட இன்று அதிகமாகும். உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும். குடியிருக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம், இப்படியாக இடமாற்றங்கள் ஏற்படும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று வேலையை விட்டு தொழில் தொடங்க ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு பிடித்த மாதிரியாக வரும். இன்று உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும். தொழிலில் லாபம் பெருகும். தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும். நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும். சமூகத்தின் கட்டுக்கோப்பான விதிக்கு புறம்பாக சிலர் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படியாகத்தான் இன்றைய கோச்சாரம். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். பரீட்சையும் முடிந்துவிட்டது. சென்ற 3 மாதங்கள் தேர்வு சம்பந்தப்பட்ட டென்ஷன். சுற்றுலா செல்ல திட்டமிடுவார்கள் என்று. காதலின் வழியாக சிக்கல்தான். இன்று விடுமுறை விட்டுவிடுங்கள். நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியது இருக்கிறது. இன்று உங்கள் சகோதரன் வழியாக சொத்து பிரச்சனை வர இருக்கிறது என்றாலும் பெரியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த நல்ல முடிவு வரும். ஆனால் இன்றைய கோச்சார நிலவரப்படி சகோதரி மூலமாகத்தான் மிகுந்த இடையூறுகள் உண்டாகும். பெற்றோர்கள் வரும் கோடை விடுமுறைக்கு பிள்ளைகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்த பாரம்பரிய பாட்டு வகுப்பு, நடனம், நாட்டியம் போன்றவற்றை சொல்லி தருவார்கள். சிலர் வேற்றுமொழிகள் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். குழந்தைகள் வியாபார விஷயமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலம், வெளிநாடு போக வேண்டும். ஆனால் அம்மாவின் உடல்நிலை கருதி பயணத்தை தள்ளி போடுவீர்கள். மிக்சி கிரைண்டர் ரிப்பேர், தயாரிப்பு, மார்க்கெட்டிங் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பணம் சம்பந்தமாக இன்று நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பெண் தொழில்களிடம் சிறிது கவனம் இருக்கட்டும். தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும். பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க இருக்கிறீர்கள் என்று. பரம்பரை தொடர்பான சண்டை வேறு. இது போக பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனை வேறு உண்டு. இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நரம்பு, கேட்டல், பார்த்தல், பேசுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆரம்பகால சிக்கலில் ஒருவர் இருக்க வாய்ப்பு உண்டு. நரம்பு மற்றும் தோல் பிரச்சனையும் ஏற்படும். யாராலும் கண்டறிய முடியாத ஒருவித மன அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருக்கும். வம்ச ரீதியாக ஏதோ குறை தொடர்ந்து வருவது போல அடையாளங்கள் இருக்கும். சுவாசம், சளி, கண்கள் சார்ந்த உடல்நல பிரச்சனை மற்றும் வயிறு, கர்ப்பப்பை பிரச்சனை உருவாகும். இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை, நரம்பு வலி மற்றும் அதர் தொடர்பான நோய்கள் இப்படியாகவும் இருக்கும். இன்று வீடு, வாகனங்கள் மீது ஆசை, அதனால் வருமானம், அதன் வழியாக சிக்கலையும் சந்திக்க நேரும். நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் உங்களால் கடைபிடிக்க முடியாமல் ஆனாலும் இதோ இன்று கூட முயற்சி செய்வீர்கள். சிலருக்கு இன்று காரணமே இல்லாத பயம், தேவையற்ற குழப்பம், கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை இப்படியாகத்தான் இருக்கிறது. இன்று அரவிந்த், இளங்கோ, பதி, மரகதம், நளினி, முரளி, துளசி, நந்தா, நவநீத், தம்பி, நாராயணா, விஜய, பெருமாள், ஹரி, முரளி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று பள்ளிக்கூடம், நூலகம், பார்க், எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோக பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சமையலில் முருங்கை, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், நெல்லிக்காய், கீரை, கேரட், பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். யாரோ ஆசை பண்ணிவிட இனிப்பு வகை மீது ஆசை ஏற்படும். இனிப்பு சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும்.
பிறகு என்ன, பால் பாயசம், பால் கொழுக்கட்டை, சமோசா, இப்படித்தான். பெண்கள் அவர்தம் வீடுகளில் இன்று வடகம், ஊறுகாய் என செய்து அசத்துவீர்கள். இன்று மஞ்சள், ஆரஞ்சு, ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.